on, let's go. Yes! மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மேட்ச். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஸ்டிச் பால் மேட்ச் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிசி வெஸ் எமர்ஜென்ட் 11ங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா வாஷிமுக்கு அது விக்கெட் கேட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங், அங்கே அவங்க ஸ்டாப்பு. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 ரன் போயிட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போயிருக்கு. இப்போ வாஷிங் ஒரு நல்ல ஒரு பேட்டிங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா அடுத்த பால், ரெண்டாவது பால் நல்ல ஒரு அருமையான கேட்சிங்க, ஒரு வெல் கேட்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டாவது பால்லே பார்த்தீங்கன்னா விக்கெட் இங்கே போகுது. ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே. நல்ல ஒரு அருமையான கேட்சிங்க, ஒரு வெல் கேட்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்சிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கேட்ச். மேட்சோட ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடைக்கிது. இங்கே வாஷிம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிறப்பல. நெக்ஸ்ட் பாலுங்க. மேட்சோட தேர்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இங்கே கீப்பிங்க, ஒரு அருமையான கீப்பர் பார்த்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணியிருக்கப்புறம் ஹக்கீம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கீப்பிங் அங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால் இங்கே. ஸோ தேர்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டாட் பால். நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால் இங்கே. அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. ஒரு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேஸோடு வருதுங்க, நல்ல ஒரு ஃபேஸ். நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரான பவுலிங்காக போயிட்டுருக்கு. அமர்தீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் பவுலிங்க. ஐயா பார்த்தீங்கன்னா அருமையாக போட்டுருக்காப்புல. அவரோட ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விக்கெட்டு பார்த்தீங்கன்னா டாட் பால்ஸாக போயிட்டுருக்கு. ஒரு நல்ல கேட்ச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்ச்சு, ஒரு வெல் கேட்சுங்க. இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்லிப்பில் ஒரு அருமையான கேட்சுங்க. ஒரு வெல் கேட்சுங்க. இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்லிப்பில் ஒரு அருமையான கேட்சுங்க. இப்போ அமர்தீன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்த விக்கெட்டுங்க, 2 விக்கெட். ரதீஷ் பார்த்தீங்கன்னா அருமையான கேட்சுங்க இங்கே ஸ்லிப்பில், ஒரு வெல் கேட்சுன்னு சொல்லலாம். இப்போ அமர்தீன் பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங்கான ஃபயரான பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸுங்க. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டார்ட்னே சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மோசம்ங்க. பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ட் 11ஸ்க்காக பார்த்தீங்கன்னா மோஷன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காப்புல. அமர்தீன் அவரோட அடுத்த பாலுங்க. ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட் அங்கே ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஃபீல்டிங் இருக்கா இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான 4ங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காப்புல மோஷன். பார்த்தீங்கன்னா ஒரு குட் 4னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக் பேட்டிங் சைட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ட் 11. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்டிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் லெஃப்டி பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறாப்புல. பார்த்தீங்கன்னா இவர் ரன்னர் சைடில் இருந்தாப்புல, நான் ஸ்ட்ரைக்கர் லைனில் இருந்தாப்புல ஃபஸ்ட் ஓவரில். பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பால். செகண்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா அருண் அவரோட ஃபஸ்ட் பாலுங்க. நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு பேட்டிங் கூட. பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4. ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அருண். இஸ்மாயில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ண பால்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. அடுத்த பாலுங்க அருண். பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுமா, ஒரு அருமையான கேட்ச். மறுபடியும் ஒரு வெல் கேட்சுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு விக்கெட் இங்கே கிடைக்கிது.
இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபயரான பவுலிங் பார்த்தோம். இப்போ அடுத்த ஓவரும் பார்த்தீங்கன்னா அருண் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்தாலும் அடுத்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்குங்க, ஒரு அருமையான கம்பேக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடுத்தும் ஒரு கேட்ச். ஏன்னா அமர்தீன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான கேட்சுங்க. அங்கே ஒரு ஃபஸ்ட்டு பவுலிங் சூப்பராக போட்டிருந்தாப்புல, அதேமாதிரி கேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கேட்ச்னே சொல்லலாம் இங்கே அமர்தீன். அருண் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ பேட்ஸ்மேன் உள்ள க்ரீஸில் இருக்காப்புங்க. நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆகுமா, ஒரு அருமையான மறுபடியும் ஒரு கேட்சுங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான மறுபடியும் ஒரு கேட்சுங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டுருக்கு. இங்கே நல்ல ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில். இப்போ தாமர் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த விக்கெட்டுங்க. இந்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்துலேயே போயிட்டுருக்காப்புல வெளியில். இப்போது மோசன் மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ள க்ரீஸில் இருக்காப்புல பேட்ஸ்மேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா உள்ள இப்போ க்ரீஸில் வந்துட்டுருக்காப்புல. இப்போ நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிசி குட் ஃபீல்டிங்னே சொல்லலாம். கேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்கிறாங்க. இப்போ அருண் பார்த்தீங்கன்னா இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாலுங்க. இப்போது 2 விக்கெட் கண்டினியூவாக வந்து எடுத்திருக்காப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பால் அருணோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன், ஒரு அருமையான பவுலிங், நல்ல ஒரு பவுன்சிங் பார்த்தீங்கன்னா அது ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா லைனுக்கு வெளில போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, நல்ல ஒரு குட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் 4 கொடுத்தாலும் அடுத்து ஒரு நல்ல கம்பேக் 2 விக்கெட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது ஸ்லிப்டாக போயிட்டுருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அங்கே குட் ஸ்டாப். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. இப்போ ஸ்லிப் சைடில் பார்த்தீங்கன்னா சேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாப் அங்கே பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ஒரு வெல் பவுலிங் அருண். இப்போது ஸ்ட்ரைக்கில் வந்திருக்க பார்த்தீங்கன்னா மோசன் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே, ஒரு வெல் பவுலிங்க அருண். ஆல்ஃபா சிசி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல குட் ஃபீல்டிங் அண்ட் குட் பவுலிங்க இங்கே ஆல்ஃபா சிசி. இப்போ எமர்ஜன் 11 பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்டினியூவாக விக்கெட்டை விட்டுட்டுருக்காங்க. இடையில 4 போணுச்சு. இருந்தாலும் நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு ஷாட்டு, இது கேட்ச் ஆகுமா இல்லை, ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு சிங்கிள் கிடைக்குது, ஒரு ரன் மட்டும். இப்போ நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா ஆலம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் பால் பேஸ் பண்ணியிருக்காப்புல. இதோட பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் முடியுதுங்க அருணோட ஓவர். நல்ல ஒரு குட் ஓவர்னே சொல்லலாம். ஒரு 2 ஓவர் அமர்தீன் அப்புறம் அருண். இப்போ அமர்தீன் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோசனுக்கு ஒரு நல்ல ஒரு ஷாட், அங்கே நல்ல ஒரு ஸ்டாப் அங்கேங்க. ஜாஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப். ஆனால் அங்கே ஓவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குமா இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு குட் ஸ்டாப் அங்கே. இப்போது அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அமர்தீன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆலம் பார்த்தீங்கன்னா இது வைடுங்க, இது வெளியில் போயிருக்கு நல்லாவே தெரியுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்கிது. இப்போ இது தேர்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா சிசி அவங்களோட தேர்ட் ஓவர் போயிட்டுருக்கு. இப்போ ஆலம் அப்புறம் மோசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன் 2 பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து நின்று ஆடியே ஆகணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய விக்கெட் போயிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங், ஆனால் அது கீப்பர் சைடு ஸ்லிப் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஸ்டாப்புங்க அங்கே சேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டாப். இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இப்போது மோசன் வந்திருக்காங்கள. அப்போ நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் ஆலம் பார்த்தீங்கன்னா அமர்தீன் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அருமையான பவுலிங்னே சொல்லலாம். ஒரு வெல் டாட் பாலிங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே விக்கெட் போயிருக்கு. இப்போது நெக்ஸ்ட் பால் அமர்தீன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங், ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே மோசன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ளோஸில் அடிச்சிருக்காப்புலங்க. க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு ரன் மட்டும் இங்கே சிங்கிள் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் க்ரீஸில் வர்றது பார்த்தீங்கன்னா ஆலம். அடுத்த பால் இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப்பில் நல்ல ஒரு பவுலிங் இங்கே அமர்தீன் பார்த்தீங்கன்னா அடுத்த
ஓவரை முடிச்சிருக்காப்புல இங்கே. இதோட இந்த ஓவர் இங்கே முடியுது. 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 18 ரன்ஸ், 4 overs and 18 ரன்ஸ், 4 விக்கெட் லாஸ். அருண் அடுத்த பாருங்க, நல்ல ஒரு அது கேட்ச் ஆகுமா இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட் ஸ்டாப், பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. அருண் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆலமுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். அமர் அடுத்த பாலுங்க, நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஒரு பின்னாடி தட்டி விட்டுருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஷாட், ஒரு 4, ஒரு அருமையான ஒரு 4 இங்கே ஆலம். இப்போ அருணோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஆலமுக்குங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா டாட் பால் ஆகுது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அமர் பார்த்தீங்கன்னா அவரோட ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒரு 2 விக்கெட், பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவரை போட்டிருக்காப்புல. இப்போது நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலர் அண்ட் பேட்ஸ்மேன், பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டருங்க அவர். உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயருங்க. பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட், அங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் ஒரு லாங் ஆனில் போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு குட் ஸ்டாப், நல்ல ஒரு ஸ்டிச் பால் பிளேயருங்க உமர் ப்ரோ. இப்போது நெக்ஸ்ட் பால் உமர் டு ஆலம், ஒரு நல்ல ஒரு அருமையான பவுலிங் இங்கே உமர் ப்ரோ. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பால் ஆகுதுங்க இந்த பால். இப்போ நெக்ஸ்ட் பால் உமர் ப்ரோ டு ஆலம், பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால். பவுலிங் பார்த்தீங்கன்னா அமர், அப்புறம் அருண், உமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவராக இங்கே போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா இப்போது ரன்ஸ் எடுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நின்று ஆடி ஆகணும், ஏன்னா விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு அருமையான பவுலிங் மறுபடியும் உமர் ப்ரோ. அவரோட அடுத்தடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாட் பால் கொடுத்துட்ருக்காப்புல. இங்கே 2 பால், இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பால் போட்டிருக்காப்புல, 1 ரன் மட்டும் கொடுத்து. இப்போ ஆலம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் பண்ணுற பால்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிட்டுருக்காப்புல. ஏன்னா பவுலிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா காற்று மேலே போய்ட்டுருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பவுலிங், பார்த்தீங்கன்னா அது ஆஃப் சைடு லைன் வெளில போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வைடு, இப்போ நல்ல ஒரு குட் ஸ்டாப் இங்கே ஹக்கீம். ரதீஷ் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காப்புலங்க பின்னாடி ஸ்லீப்பில். இப்போது உமர் ப்ரோவோட நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஆலமுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போவாங்களா, ஒரு நல்ல ஒரு சிங்கிள், பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரன்னிங்க இங்கே பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கிது, நல்ல ஒரு அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாலுங்க இது. உமர் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோஷனுக்கு, நல்ல ஒரு பேட்டிங் இங்கே, நல்ல ஒரு பவுலிங் பார்த்தீங்கன்னா டாட் பால். இந்த பால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலோட முடியுதுங்க இந்த ஓவர். குட் ஓவருங்க இது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமர் பார்த்தீங்கன்னா அவரோட 3rd ஓவர் இங்கே கண்டினியூ பண்ணுறாப்புல. ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஆலம் ஃபேஸ் பண்ணுறாப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்லீப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே உமர் ப்ரோ, பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங் உமர் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாட் பால் ஆகுது. இப்போ அமர் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க, பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்ச் ஆகுமா, இல்லை இப்போ நல்ல ஒரு குட் பவுலிங் சொல்லலாம். அமர் அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆலம் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், இன்னும் ரன்ஸ் எதுவும் போகாமல் இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 ஓவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி ஆடி ஆகணும், அப்போ தான் வந்து அவங்க ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அமர் மோஷன் பார்த்தீங்கன்னா
ஒரு ஸ்லிப்பில் அதை தள்ளியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நல்ல குட் ஸ்டாப் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அருமையான ஓவர் இங்கே அமர் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஓவர்னே சொல்லலாம். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர்ஸ் போட்டிருக்காப்புல. 3 ஓவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஓவர். 5 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 27 4 விக்கெட் லாஸ்ங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாரு உமர் ப்ரோ. அவரோட அடுத்த ஓவருங்க. ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆலம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. மறுபடியும் ஒரு நல்ல ஒரு குட் பவுலிங் மறுபடியும். இப்போ நெக்ஸ்ட் பால் உமர் டு ஆலம். பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டில் ஆடிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள், ஒரு அருமையான ஃபீல்டிங் அங்கே கேப்டன். பார்த்தீங்கன்னா வெல் ஃபீல்டிங்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா மோஷன் ஃபேஸ் பண்ணுறாப்புல. பின்னாடி போயிருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்லீப்பில் அடிச்சிருக்காப்புல, தள்ளி விட்டுருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4, ஒரு வெல் 4னே சொல்லலாம். மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4ங்க இங்கே. இந்த பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 4 மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லிப்பில் தள்ளி விட்டு ஒரு 4 அடிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ 2 மோஷன். பார்த்தீங்கன்னா அவங்களோட மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ் கீப்பர். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. நீங்கள் சேவையை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாப் அங்கே. மறுபடியும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 ஸ்டாப் பண்ணியிருக்காப்புலங்க சேவியர். பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி. நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ஆலம் பார்த்தீங்கன்னா அது திருப்பி பின்னாடி அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு நல்ல குட் ஸ்டாப் அங்கே ரதீஷ். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரத்தில் இல்லை, ஒரு ரன் போயிருக்குமா. அடுத்து ஓவரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் போயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் கிடைக்கிது. இப்போ இந்த பால் லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும்தான் போயிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ரன்னு. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா உமர் ப்ரோ 2 ஆலம். ஒரு நல்ல அருமையான பவுலிங் இங்கே ஆலம். பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லா இப்போது கையில் அடிபட்டுருங்க. நல்ல ஒரு பவுன்சிங் பால். அடுத்த பால் உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆலம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட்டுங்க அங்கே. பார்த்தீங்கன்னா டீப் கவர் செட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது அருமையான ஷாட்டுங்க இது ஆலம். ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். டீப் கவர் செட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. இது அருமையான ஷாட்டுங்க இது ஆலம். ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா 7 ஓவர் எண்டுங்க. பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் லாஸ். இப்போ நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா சபிக். பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்லீப்பில் இருந்தாப்புல, நல்லா ஸ்லீப்பில் நல்லா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாப்புலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஓவர் இப்போ சபிக் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு பின்னாடி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு வைடு. சபிக் ஒரு நல்ல பவுலிங் அங்கே. அது திருப்பி அடிச்சிருக்காப்புலங்க பின்னாடி. பார்த்தீங்கன்னா மிட் ஆள்லாம் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4, நல்ல ஒரு அருமையான 4 அங்கே. ஒரு வெல் 4னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மோஷன் சபிக் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் ஒரு அருமையான பவுலிங், ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா சபிக் அவரோட நெக்ஸ்ட் பால் இது ஒரு நல்ல பவுலிங்க. பார்த்தீங்கன்னா அதில் லெக் சைடு திருப்பி இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4. சபிக் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. 4 ஆகுமா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு தாங்க போயிட்டுருக்கு. 2 4 அப்புறம் எக்ஸ்ட்ராவில் ரன் போயிருக்கு. இப்போ அடுத்த பாலுங்க ஒரு அருமையான ஒரு நல்ல பவுலிங்க. இது ஒரு சின்ன ஒரு அப்பீல் அங்கே. பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அம்பையர் பார்த்தீங்கன்னா அங்கே நாட் அவுட் சொல்லியிருக்காப்புல. நம்ம சாபி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக்னு சொல்லலாம். இந்த பால் ஒரு நல்ல பவுலிங் இங்கே. சாபிக் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாலுங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் வச்சுருக்காங்க இப்போது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு ரன் மட்டும் கிடைக்கிது.
இப்போ லாஸ்ட் பாலுங்க சபையோட லாஸ்ட் பால். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுன்சிங் பால். அது பார்த்தீங்கன்னா ஒரு வைடாக போயிருக்கு. வைடில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பின்னாடி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4. இதோட பார்த்தீங்கன்னா இந்த பாலில் பார்த்தீங்கன்னா 5 ரன்னுங்க. வைட் ப்ளஸ் 4 5 ரன்ஸ் வந்திருக்கு இந்த பாலில். லாஸ்ட் பால் வைடானதுலாம். இப்போ அடுத்த பாலுங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி போயிருக்கு ஸ்லிப்பில். பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அமர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஸ்டாப்புங்க அங்கே. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 64 ரன்ஸுங்க. 8 overs and 4 wicket loss. நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா ஜாஃபர். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு ஓவருக்காக இங்கே வந்திருக்காப்புல. ஜாஃபர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது இந்த பால். அடுத்த பாலுங்க ஜாஃபர் பார்த்தீங்கன்னா மோசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆகுமா இல்லைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா டீப் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஷாட்டுங்க இங்கே மோசன். ஓ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 64 இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4ங்க இங்கே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வந்துட்டுருக்கு. கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க இப்போது. பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா மோசன் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகுமா. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குதுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க ஜாஃபர் டு ஆலம்ங்க. ஆலம் வந்திருக்காப்புல. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4. நெக்ஸ்ட் பாலுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங். பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இப்போ ஆலம் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கவர் சைடு அடிச்சிருக்காப்லங்க. ஒரு நல்ல ஒரு ஷாட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அமர் ஒரு குட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மோசன் நல்ல ஒரு அருமையான பேட்டிங் பண்ணிட்டுருக்காப்ல. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா இப்போ லெக் சைடு அடிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. ராஜ் முகமது பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா மோஷனுக்கு ஒரு அருமையான பவுலிங். இங்கே ஒரு வெல் பவுலிங் இங்கே. இப்போ கீப்பர் பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் அங்கே கீப்பர். நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்புல. வெளில போயிருக்கா. ஆமாங்க 4ங்க. ஒரு குட் 4னே சொல்லலாம் மோசன் பார்த்தீங்கன்னா இப்போது எமர்ஜென் 11ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் இங்கே பண்ணிகிட்ருக்காவுங்க. ஒரு குட் பேட்டிங்னே சொல்லலாம். மோசன் ஆலம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை ஸ்டாப் பண்ணி இப்போ விளையாண்டுருக்காங்க. இப்போ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோராகவும் போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக்னே சொல்லலாம். எமர்ஜென் 11 குட் கம்பேக். இப்போ அடுத்த பாலுங்க பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அருமையான பவுலிங். அங்கே ஒரு சின்ன ஒரு அப்பீல் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா விக்கெட்டா இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டாட் பால் அங்கே ராஜ் முகமது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் பாலுங்க. இது நல்ல ஒரு பவுலிங். ராஜ் முகமது அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவரில் போயிருங்க. டீப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஒரு வெல் 4. ஒரு அருமையான ஷாட் இங்கே மோஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஷாட்னே சொல்லலாம். எமர்ஜென் 11s பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புங்க. நல்ல ஒரு ஸ்கோரும் சரி. பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா விக்கெட் விடாமல் நல்லா விளாண்டுருக்காங்க. இது வரைக்கும் நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க. மோசன் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பேட்டிங்கில் போயிட்டுருக்காரு இப்போது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதுவுங்க போயிருங்க கவரில். அங்கே பார்த்தீங்கன்னா அமர் ஒரு குட் ஸ்டாப். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் மட்டும். கேட்ச் ஆகுமா இல்லை 4ஆ அந்த பால். நல்ல ஒரு அருமையான பவுலிங். அது ஸ்லீப்பில் போயிருங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இருக்காப்புல. ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். சேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப்புங்க. சேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப்புங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும் கிடைக்கிது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 87 10 overs and 4 wicket loss.
மோசின் அண்ட் ஆலம். இட்ஸ் அ குட் பார்ட்னர்ஷிப். நீங்கள் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்கோர் நல்லா வந்துட்டுருக்குங்க. இப்போது எமர்ஜென்ட் 11s பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் இது 10 ஓவர்ஸ்க்கு. 11th ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலுங்க. பார்த்தீங்கன்னா இது கேட்ச் ஆகுமா? கண்டிப்பாக இது கேட்சுக்கு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல ஒரு கேட்சா இல்லை லைனில் போயிருக்கு. கேட்சா இல்லை என்னென்னு செக் பண்ணுறாங்க. இல்லை 6 ரன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான கேட்ச் அங்கே உமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்துருக்காப்புலங்க. இப்போ முருகேசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்காப்புலங்க. ஒரு நல்ல ஸ்லோ பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கேட்ச் அங்கே உமர் ப்ரோ. இதோட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடுத்த விக்கெட் போகுது. ஒரு குரூஷியலான விக்கெட் இங்கே. மோசின் அவுட் ஆகிறாப்புலங்க. மோசின் குட் பேட்டிங் இங்கே. முருகேசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு பால் என்னோட ஃபஸ்ட்டு ஓவரில் ஒரு நல்ல அருமையான விக்கெட், ஒரு குரூஷியலான விக்கெட்டும் கூட. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக அமீன் வந்திருக்காப்புல எமர்ஜென்ட் 11ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அமீன். இப்போ முருகேசன் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விக்கெட் எடுத்திருக்காப்புல, ஒரு குரூஷியலான விக்கெட்டை. இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அமீன், நான் ஸ்ட்ரைக்கரில் பார்த்தீங்கன்னா ஆலம். முருகேசன் அவரோட நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பவுலிங். இங்கே அடுத்து ஒரு டாட் பால். இப்போ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்ஸ்மேனுக்கு இந்த பாலை பார்த்தாலே அடிக்கணும்னு தான் தோணும். இப்போ அடிச்சுன்னா கண்டிப்பாக கேட்ச் போகும். அதே மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா மோசன் பார்த்தீங்கன்னா அடித்து அதை கேட்ச் உள்ளே விழுந்துருக்கு. கண்டிப்பாக நின்று போட்டுட்ருக்காப்புலங்க முருகேசன் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால். அதுவும் பார்த்தீங்கன்னா அருமையான பாலுங்க, டாட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஓவர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பாலாக போட்டுட்ருக்காப்புல முருகேஷ். இப்போது ஆல்ஃபா சிசி பார்த்தீங்கன்னா ஒரு குட் கம்பேக்னே சொல்லலாம். லாஸ்ட்டு ஒரு 3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன் போணுச்சு. இப்போ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல முருகேஷ். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஓவருங்க. 4 பார்க்கலாம். ஒரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் அங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போகுது. அமர் ப்ரோ ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே. முருகேசன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடுத்த பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கவரில் போயிருக்குங்க. கவரில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அமர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போயிருக்கு. நல்ல ஒரு குட் பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஆலம். முருகேஷ் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆலம்க்கு அதை திருப்பி அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டுருங்க. இது ஸ்டாப் பண்ண முடியுமா? பார்த்தீங்கன்னா 4ங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்து ஒரு 4, ஒரு 2 4s. ஆனால் முருகேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு குருஷியலான விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஏன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோசன் பார்த்தீங்கன்னா அருமையாக விளையாண்டுட்டு இருந்தாப்புல. ஏன்னா அவர் தான் இங்கே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாப்புல நல்லா பேட்டிங் பண்ணி. இப்போ அவரோட விக்கெட் எடுத்திருக்காப்புல முருகேஷ். நல்ல பவுலிங் முருகேஷ், ஒரு வெல் பவுலிங்னே சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா சதிக்கோட இது 12th ஓவருங்க. பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே அமர்ட்ட போயிருக்குங்க பால். பார்த்தீங்கன்னா அவர் அங்கே ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு சிங்கிள் மட்டும், அதே சமயம் ஒரு விக்கெட்டும் கிடச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஒரு டாட் பாலுங்க. இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆலம். நெக்ஸ்ட் பால் ஆலம் அதை லெக் சைடு திருப்பி அடிச்சிருக்காப்புல. முன்னாடி போயிருக்கு. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்புங்க அங்கே. ஒரு நல்ல அருமையான ஸ்டாப் அங்கே ஜாஃபர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா அமீன் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிங் அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தட்டியிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அதை கவரில் அடிச்சிருக்காப்புல. டீ கவரில் போயிட்டுருக்குங்க. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே அமர். ஒரு நல்ல குட் ஸ்டாப். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs மட்டும் கிடைக்கிது. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்புங்க அமர். இப்போ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா சதீஷ் ஒரு நல்ல ஓவராக போட்டுட்டு இருந்தாப்புலங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஓவருக்காக என்னோட 2வது ஓவர் முருகேஷ் இங்கே வந்திருக்காப்புல. நல்ல ஒரு பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குமா? ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு ரன் மட்டும் இங்கே நல்லாக்குங்க. அது பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி கவரில் அடிச்சிருக்காப்புல. அங்கே ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம் அமர் ப்ரோ. மறுபடியும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. முரியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அருமையான ஓவர் போட்டிருக்காப்புலங்க. இங்கே அடுத்த ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர். இப்போ ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே விழுந்துருக்குங்க உள்ளே. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் ஒரு ரன் கிடைக்குதுங்க. நல்ல பவுலிங் இங்கே. முருகேஷ் பார்த்தீங்கன்னா அடுத்த பால் பார்த்தீங்கன்னா அமீன்க்குங்க. பார்த்தீங்கன்னா லெக் சைடு நல்ல ஒரு ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு வெளில போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 6 அமீன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6ங்க, ஒரு வெரி குட் 6ங்க. 13 ஓவர் எண்ட், 113, 5 விக்கெட் லாஸ். இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போது சதீஷ் வந்திருக்காருங்க. அவரோட அடுத்த ஓவர் இப்போ பார்த்தீங்கன்னா அதே கவரில் போயிருக்குங்க. பார்த்தீங்கன்னா டீப் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம் அமர். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே பண்ணிட்டுருக்காப்லங்க அமர். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் தடுத்துருக்காப்ல அந்த சைடு. பார்த்தீங்கன்னா குட் ஸ்டாப்னே சொல்லலாம், ஒரு வெல் ஃபீல்டிங். த நெக்ஸ்ட் பால் சதீஷ் டு அமன். ஒரு நல்ல ஒரு பவுலிங் அங்கே. அமன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 6. இப்போ அதே மாதிரி திருப்பி அடிக்க பார்த்தாப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டாட் பாலாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரு அருமையான பவுலுங்க, செம்மையான பாலுங்க இது. சதீஷ் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்குங்க. அமீன் பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணுவார்னு நினச்சேன், ஆனால் உள்ளே போயிருக்கு பால். பார்த்தீங்கன்னா போல்டு, ஒரு வெல் பால்னே சொல்லலாம், வெல் பவுலிங்க இங்கே சதீஷ், போல்டு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே இருக்காது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ட் 11க்காக ஷோஹிப். பார்த்தீங்கன்னா சதீஷ் அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க, நல்ல பவுலிங் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டில் போயிருக்கு, குட் ஸ்டாப் உமர் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், ஒரு நல்ல ஒரு அருமையான போல்டு அங்கே. அமீன் விக்கெட் எடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் அவர் தான் நல்ல ஒரு குட் 6 ஒன்று கனெக்ட் பண்ணாப்புல. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ வந்திருக்காப்புல. விக்னேஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலர், நல்ல பேட்ஸ்மேன் கூட. டென்னிஸ் பால் மேட்ச்லாம் பார்த்துருப்போம் விக்னேஷ் ப்ரோவை. இப்போது ஸ்டிச் பால் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் ஓவர் ஒரு அருமையான பவுலிங் இங்கே. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிருக்குங்க, ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப், ஒரு ரன் மட்டும். விக்னேஷ் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஆலம், ஒரு அருமையான பேட்டிங் அங்கே. பார்த்தீங்கன்னா லாங் ஆஃபில் போயிருங்க. லாங் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 4ங்க, ஒரு அருமையான 4 அங்கே. அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 போயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கனில் போயிருக்கு. லாங்கனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மறுபடியும் ஒரு 4. விக்னேஷ் ப்ரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஆலம், ஒரு அருமையான பவுலிங் இங்கே. நல்ல ஒரு குட் கம்பேக் இந்த பால் விக்கி ப்ரோ. ஆலம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் 4ங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக போட்டிருக்காப்புல விக்கி ப்ரோ. விக்கி ப்ரோட நெக்ஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஆலம்க்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போகுமா, முன்னாடி போயிருக்கு. ஒரு குட் ஸ்டாப் அங்கே. சேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காப்புல. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். விக்கி ப்ரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சாஹிப் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்ளோஸில் அடிச்சிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா லெக்கில் ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதீஷ்ங்க, கேட்ச் ஆகுமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. இப்போ அடுத்த பாலுங்க சதீஷ் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்ச் வந்துச்சு, ஆனால் அது அங்கே ஆள் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் போயிருக்கு. இப்போது அடுத்த பால் பார்த்தீங்கன்னா வைடு, ஒரு எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் பால் அது கேட்ச் ஆகுமா, ஒரு அருமையான கேட்சாங்க சேவியர், ஒரு வெல் கேட்ச்னே சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்தாங்க கேட்ச் பிடிக்கிறதுக்கு, சேவியர் அண்ட் சபிக். ஆனால் நல்ல ஒரு குட் கேட்சுங்க பார்த்தீங்கன்னா சேவியர். இப்போது க்ரூஷியலான விக்கெட் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சதீஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட் க்ரூஷியலான விக்கெட். ஏன்னா ஆலம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று நல்லா விளையாண்டுருந்தாப்புல. விக்கெட் கண்டினியூ போனப்போ பார்த்தீங்கன்னா ஆலம் அண்ட் மோசன் பார்த்தீங்கன்னா நின்று விளையாண்டுருந்தாங்க. இப்போ ஆலம் கண்டினியூவாக இப்போ அவுட் ஆகிருக்காப்புல. ஒரு நல்ல பேட்டிங் கூட இங்கே பண்ணிட்டு இருந்தாப்புலங்க ஆலம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காப்புலங்க. இப்போ சதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். நெக்ஸ்ட் பாலுங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு
டாட் பால். இப்போ அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சதீஷ் இப்போ நியூ பேட்ஸ்மேன் க்ரீஸில் இருக்காப்புல. விக்கெட் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு அப்பீல் அங்கே. கண்டிப்பாக இது விக்கெட் ஆகுமா? இல்லை, எல்பி கேட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாட் அவுட். அம்பேர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் பவுலிங்னே சொல்லலாம். அடுத்த பால் அது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸில் அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஒரு குட் பவுலிங் இங்கே சதீஷ். ஷோஹிப் பார்த்தீங்கன்னா இப்போது க்ரீஸில் வந்திருக்காப்லங்க ஸ்ட்ரைக்கில். இப்போ நல்ல ஒரு அருமையான பவுலிங். சதீஷ் மறுபடியும் ஒரு எல்பிடபிள்யூ கேட்டிருக்காப்புல. அப்பீல் பார்த்தீங்கன்னா அது நாட் அவுட். பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் அவுட் கேட்டிருக்காப்புல. சதீஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவருங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஓவர் போட்டுட்டு இருந்தாப்புல. இப்போ லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட்டும் எடுத்திருக்காப்புல சதீஷ். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா 17 overs in 129, 7 wicket loss. இப்போ நெக்ஸ்ட்டு பவுலராக பார்த்தீங்கன்னா இங்கே சேவியர் வந்திருக்காப்புலங்க. ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் கொடுத்துட்டு இருந்தாப்புல சேவியர். பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போயிருக்கு. வெளில போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4. சேவியர் அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். இங்கே ஒரு வெல் பால் என்ன சொல்லாங்க இங்கே சேவியர். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு குட் கம்பேக். சேவியரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால். பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆஃபில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்கிது. ரதீஷ் அங்கே ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப். சேவியர் பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஷோஹிப். அது நல்ல ஒரு பவுலிங். அங்கே ஒரு குட் பவுலிங். கீப்பர் பார்த்தீங்கன்னா ஹக்கீம் நல்லா இங்கே கீப்பிங் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இப்போது சேவியர் டு ஷோஹிப். நல்ல ஒரு ஸ்லிப்பில் போயிருக்குங்க பால். இந்த பால் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஒரு குட் ஸ்டாப். ஏஜே சேவியரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங். அங்கே ஒரு நல்ல ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், ஒரு வெல் பால். இதோட இந்த ஓவர் முடியுதுங்க. சேவியர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவர் இங்கே கொடுத்துருக்காப்புல. சதீஷ் வந்திருக்காப்புலங்க அவரோட நெக்ஸ்ட் ஓவருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ஆகுமா? நல்ல ஒரு ஸ்டாப்புங்க. அங்கே ஒரு நல்ல ஸ்டாப். அங்கே அமல் வெல் ஸ்டாப்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. அடுத்த பால் சதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பால். திருப்பி அடிச்சிருக்காப்புலங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குட் 4னே சொல்லலாம். இங்கே சயீத் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேனாக வந்திருக்காப்புல உள்ள. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷாட்டு அங்கே லெக் சைடு. பார்த்தீங்கன்னா ஒரு குட் 4னே சொல்லலாம். எமர்ஜென்ட் 11 பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா சயீத் அப்புறம் ஷோஹிப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரும் ஒரு நல்ல பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஓவருங்க. இங்கே லாஸ்ட் ஒரு 3 overs பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவராக கொடுத்துட்டு இருந்தாப்புல. இந்த ஓவரும் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பாப்லையா பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு பவுலிங், வெல் பவுலிங். இங்கே சதீஷ் நல்ல ஒரு குட் கம்பேக் பவுலிங், ஒரு நல்ல பால். சதீஷ் அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சயீத். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். இங்கே ஒரு குட் ஸ்டாப். அமர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அடுத்த பால் டச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேட்ச் ட்ராப். அங்கே ஒரு நல்ல வெல் டச் எட்ஜ் ஆனிச்சு பேட்டில். பார்த்தீங்கன்னா கீப்பர் அங்கே அதை மிஸ் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அவங்க கேட்ச் ட்ராப்புங்க. இது முக்கியமான விக்கெட் எடுத்துருக்கலாம் இப்போது. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 3 wickets தான் இருக்குது. சதீஷ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல பவுலிங். இங்கே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காப்புலங்க. ஷோஹிப் பார்த்தீங்கன்னா அதை சிங்கிளாக மாற்றிருக்காப்புல இந்த பாலை. இதில் பார்த்தீங்கன்னா சதீஷ் அவரோட ஓவர் முடியுதுங்க. இப்போ நெக்ஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா அருண் மறுபடியும் அவரை ஓவரை கனெக்ட் பண்ணுறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோஹிப் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஷாட் அங்கே லெக் சைடு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குமா? நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. அடுத்து ஒரு சின்ன ஒரு
ஓவர் த்ரோ. ஓகே, சிங்கிள் மட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் பாலுங்க பார்த்தீங்கன்னா அருண் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங்னா சொல்லலாம். அருமையான பாலுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன் கிடைக்குமா? பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸாக இல்லை, ரன் அவுட் ஆகுமா? இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ். அருண் அவரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா சயீத்க்குங்க. பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு கவரில் அடிச்சிருக்காப்புல. அமர் அங்கே ஒரு குட் ஸ்டாப். ரன் அவுட் ட்ரை பண்ணுறாங்க. இல்லைங்க, பார்த்தீங்கன்னா பால் போயிருங்க பின்னாடி. பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப் அங்கே உமர் ப்ரோ. ஒரு வெல் ஸ்டாப்னே சொல்லலாம். ஓவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன் மறுபடியும் கிடச்சிருக்கு. அங்கே நல்ல ஒரு குட் ஸ்டாப் உமர் ப்ரோ. அருண் டு சயீத். நல்ல ஒரு ஷாட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் இல்லை, வெளில போயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, ஒரு அருமையான 4 இங்கே சயீத். பார்த்தீங்கன்னா என்ன க்ளோஸில் இருக்காங்க, பிளேஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கு இந்த பால். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான 4 இங்கே சயீத். குட் 4. இப்போ நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா அருண் நல்ல ஷாட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. இப்போ லாங் ஆனில் போயிட்டுருக்கு. சாரி, பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அருண் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட்டு பாலுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சஹிப் இருக்காப்புல ஸ்ட்ரைக்கில். ஒரு குட் போல்டுங்க, ஒரு வெல் பவுலிங் இங்கே. அருண் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவுலிங்க இங்கே. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 2 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக போட்டுருந்தாப்புல ஸ்டார்டிங்கில், ஓப்பனிங்கில். இப்போ அடுத்த ஓவருக்காக வந்திருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. ஒரு வெல் பவுலிங்லாம் சொல்லலாம் அருண் ப்ரோ. இப்போ அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அமர் வந்திருக்காப்புலங்க. அமர் ஒரு நல்ல பவுலிங் போட்டுட்டு இருந்தாப்புல. விக்கெட்ஸும் அதிகமாக எடுத்திருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீஸில் இப்போது பார்த்தீங்கன்னா சயீத் இருக்காப்புலங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காப்புல. இப்போ சயீத் பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா விளாண்டுருக்காப்புல இது வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்குங்க. ஒரு 4, ஒரு குட் 4னே சொல்லலாம். அமர் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் பாலுங்க. பார்த்தீங்கன்னா சயீத்க்கு ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா சயீத் ஒரு அருமையான பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்குங்க. பால் 4 போகுமா? இல்லை, ஒரு குட் ஸ்டாப்புங்க. அங்கே அருமையான ஸ்டாப்பு. இங்கே ரன் அவுட் ஆகுமா? இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸுங்க இங்கே. நல்லா ஒரு ரன் அவுட் ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது முடியல. இப்போ நெக்ஸ்ட் பால் அது மாதிரி பார்த்தீங்கன்னா சயீத் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப் ரதீஷ். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது. அமர் அவரோட நெக்ஸ்ட் பால். அமரோட நெக்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஷாட். அங்கே பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா லெக் சைடு போயிட்டுருக்குங்க. மறுபடியும் அதே சைடு போயிட்டுருக்கு. ஒரு 2 ரன்ஸ், ஒரு குட் ஸ்டாப். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும் கிடைக்குது. அமரோட அடுத்த பால் பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஒரு போல்டுங்க, ஒரு வெல் பவுலிங்னா சொல்லலாம் அமர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் அண்ட் விக்கெட். இப்போது இந்த ஓவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காப்புல. அடுத்த பாலுங்க அமர் பார்த்தீங்கன்னா அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட், ஒரு அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா அமர் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட்டுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் 11 பார்த்தீங்கன்னா